இடைவேளைக்கு முன்பாக இரத்தத்தில் உள்ள இரத்த தட்டுகளை அதிகரிக்க வைப்பதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தில் எந்தெந்த பொருட்களை கொண்டு அதிகரிக்க வைக்க முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். அந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்த பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். மாதுளம் பிஞ்சானது இந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டால் போதுமானது. மிளகு 1/4 தேக்கரண்டி, நத்தைச்சொரி விதை 1/4 தேக்கரண்டி, ஜீரகம் 1/4 தேக்கரண்டி, காசு கட்டி ஒரு சிறிய அளவில் இருந்தால் போதுமானது. தேவையான அளவிற்கு தேன். இந்த மருந்து செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி லேசாக சூடேற்றவும். அந்த சூடேறும் நீரில் இந்த மாதுளம் பிஞ்சை எடுத்து 1-2 இடித்து சேர்க்கவும். இப்பொழுது தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த மாதுளம் பிஞ்சை சேர்க்கவும். கால் தேக்கரண்டி மிளகு, 1/4 தேக்கரண்டி ஜீரகம், 1/4 தேக்கரண்டி நத்தைச்சுரி விதை இவற்றை தூள் செய்து வைத்துள்ளோம். கொதிக்கும் நீரில் இந்த தூளை சிறிது சிறிதாக சேர்க்கவும். இப்பொழுது ஒரு சிறிய துண்டு காசு கட்டியை 1-2 இடித்து சேர்க்கவும். இந்த தீநீரானது 4 பங்கிற்கு 1 பங்கு வந்தால் போதுமானது. அதாவது நன்றாக சுண்ட காய்ச்ச வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சேர்த்துள்ள பொருட்களின் மருந்துகளின் அந்த வீரியமானது அந்த நீரில் இறங்கி ஒரு அருமையான மருந்து கிடைப்பதற்கு நமக்கு வழிவகை செய்யும். இப்பொழுது இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இந்த தீநீரை வடிகட்டி எடுத்து வைத்துக் கொள்ளவும். இப்பொழுது இந்த தேநீரில் தேவையான அளவிற்கு தேன் சேர்க்கவும். இரத்தத்தில் இரத்த தட்டுகள் குறைவாகும் போது இரத்தத்தின் அளவு குறைவாகும். அதனால் பல்வேறு விதமான நோய் தொந்தரவுகள் வரும். உயிருக்கே ஒரு ஆபத்தான நிலையை ஏற்படுத்தும். இந்த பாதிப்பு உடையவர்கள் இரத்தத்தில் இரத்த தட்டு குறைவாக இருந்தால் இந்த மருந்தை காலையில் 50 மில்லி வீதமும். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.